வணக்கம் நண்பர்களே. நம்ம ஜோதிடம் சம்பந்தமான நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வரோம். புல்லட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக புல்லட் பாயிண்ட்ஸ். சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து வலது பக்கமாக எண்ணிட்டு வந்தீங்கன்னா 6, 7, 8 சுப கிரகங்கள், இந்த மூணுலேயுமே சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இருந்தாங்க அப்படின்னா அதியோகம். இதில் மூணுலேயுமே இந்த கிரகங்கள் இருந்தால் பல கோடிகளுக்கு அதிபதி, 2ல் இருந்தால் கோடீஸ்வரன், 1ல் இருந்தால் லட்சங்களுக்கு அதிபதி. உங்களுடைய ஹாரோஸ்கோப் எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஹாரோஸ்கோப்பில் லக்னத்திலேருந்து எண்ணக்கூடிய 5வது வீட்டில் இந்த கேது இருந்ததுன்னா குழந்தை பிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, தாமதமாகும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய அஸ்ட்ராலஜி டிப்ஸில் நிறைய விஷயங்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். செவ்வாயும் சூரியனும், செவ்வாய் சூரிய இணைவு சூரிய தோஷம் சொல்லுவாங்க. இது பெண்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். செவ்வாய் சூரியனுக்கு கேந்திரத்தில் திரிகோணத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். அந்த இழப்புகளை காம்பன்சேட் பண்ண முடியாது. பொருளாதார இழப்பாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர 16 வருஷம் ஆகும். சூரிய தோஷத்துக்கு குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் இது ரொம்ப மிக கடுமையானது. சூரிய தோஷத்திற்கு ராமனை வழிபட வேண்டும். சூரியனார் கோயிலுக்கு போகலாம். நார்த்தில் பார்த்தீங்கன்னா கொனார்க் டெம்பிள் இருக்கு. எகிப்தில் கூட சூரியனுக்கு டெம்பிள் இருக்கு. உரத்த நாடில், தஞ்சாவூருக்கு பக்கத்தில் உள்ள உரத்த நாடில் பருதியப்பர் கோயில் இருக்கு. பருதினா என்ன? வட்டம், சூரியன். இங்கெல்லாம் நீங்கள் போகலாம். நாலாம் வீட்டில் புதன் இருந்ததுன்னா உங்களுக்கு வாரிசு இல்லாத சொத்துக்கள் அந்த குடும்பத்தில் நிச்சயம் இருக்கும். 5ல் குரு இருந்தால் கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டிருப்பார்கள், கொள்ளையடித்து இருப்பார்கள், திருடி இருப்பார்கள். நவாம்ச லக்னத்தில் இருந்து 7வது இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா பெண்களோட பிறப்பு உறுப்பில் நோய்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இல்லை யூரினல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கூட வரலாம். 7ஆம் வீடு பெண்களுக்கு செவ்வாயோட வீடு இருந்தால் கணவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கலாம். ஆணோட ஜாதகத்தில் 7ல் செவ்வாய் இருந்தால் ஆணோட தொடர்புகள் இருக்கலாம். இதை சுபகிரகங்கள், அதிகமான சுபகிரகங்கள் பார்த்தால் இதில் சில விதிவிலக்கு இருக்கலாம். பாவ கிரகங்கள் பார்த்தால் நிச்சயமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்தில் சுபகிரகம் இருந்தது அப்படின்னா பெண் ரொம்ப சிறப்பானவர். ஜென்ம லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா அவர் விரைவிலேயே விதவையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கால் சுபகிரகம் இணைவு, சுபகிரகங்களோட பார்வைகள் அதிகமாக இருந்தால் இது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாவகிரகத்தினுடைய இணைவு, பாவகிரகத்தினுடைய பார்வை அதிகமாக இருந்தால் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உள்ளது. 8ஆம் வீட்டு அதிபதி உள்ள நவாம்ச அதிபதியினுடைய திசா காலங்களில் ஜாதகிக்கு மரணம் ஏற்படும். இது நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு சேரும்.